வணக்கம் நண்பர்களே. நான் நேற்று வீடியோவில் நான் கண்டக்டர் பொண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தேன். எங்கள் அப்பா டியூட்டி முடிச்சுட்டு கணக்கெல்லாம் கட்டிட்டு அந்த ஜோல்னா பையில் நிறைய சேஞ்சு போட்டு எடுத்துகிட்டு வருவார். அப்போ நம்ம ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேஞ்ச் எடுக்க போவேன். அப்போ வந்து எங்கள் அப்பா திட்டுவார், எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏன் இப்போ எடுக்கக்கூடாதுங்கிறீங்க அப்படின்னு கேட்பேன். அப்போ அவர் சொல்லுவார், நம்ம வர்ற பயணிகளுக்கு கரெக்டான சேஞ்ச் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அவங்க ரூ. 1 கம்மியாக கொடுத்தா நம்ம டிக்கெட் கொடுத்துருவோமா? இல்லை அந்த மாதிரி நம்ம திருப்பி கொடுக்கும்போதும் கரெக்டான சேஞ்ச் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அப்போல்லாம் 25 பைசா, 50 பைசா, ரூ. 1 10 தேன் முட்டாய் கிடைக்குங்க. இப்போல்லாம் ரூ. 1 எந்த ஸ்நாக்ஸும் வாங்க முடியறதில்ல. ஆனால் நம்ம வாழ்நாளில் அந்த ரூ. ரொம்ப முக்கியமான இடம் பிடிச்சிருக்கு. எதுன்னு தெரியுங்களா? நானே சொல்கிறேன். இறுதியாக போகும்போது நெத்தி காசு. அந்த ரூபாயை நம்ம வாழ்நாளில் பிரிக்க முடியாது, பேன் பண்ண முடியாது. ஓகே, பாய்.